செய்தி. தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் தொடங்க இருக்கிறது. ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்க இருக்கிறது. மேலும் 3 நாட்கள் நடத்த இந்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கி கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். இந்த செய்தி தொடர்பான முழு தகவல் என்ன? தமிழக சட்டப்பேரவையினுடைய ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பது ஜனவரி மாதம் ஆளுநர் உரையோடு தொடங்கும். அதுதான் மரபு. 2024ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடர் என்பது ஜனவரி மாதம் பொங்கலுக்கு முன்னதாகவோ அல்லது பொங்கலுக்கு பிறகா நடத்தலாம் என்பது குறித்து தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது. ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் நடைபெறுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் பங்கேற்று உரை நிகழ்த்தினார். அப்போது தமிழக அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் சில வார்த்தைகளை, சில வாசகங்களை விட்டுவிட்டு அவர் படித்தார். இதன் காரணமாக தமிழக அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. தமிழக முதலமைச்சர் ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வாசித்தார். அப்போதே ஆளுநர் அவர்கள் பேரவையிலிருந்து வெளியேறினார். தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னதாகவே அவர் பாதியிலேயே வெளியேறினார் அவையிலிருந்து என்பது குறித்து கடும் கண்டனங்கள் தமிழக அரசு சார்பாகவும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் அவையில பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில பார்க்கும்போது அதற்கு பிறகு கூட 10 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. அது நிறைவேற்றப்படாமல் இருந்தது காரணமாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. வழக்குல ஆளுநரும் தமிழக முதலமைச்சரும் இணைந்து பேசி இது தீர்வு காண வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஆளுநரை ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில தமிழக சட்டப்பேரவையினுடைய இந்த கூட்டத்தொடரை ஆளுநர் முடித்து வைக்கவில்லை. இதன் காரணமாக மீண்டும் கூட்டத்தொடர் தொடங்கும் போது அந்த தேதியை முடிவு செய்வதற்குரிய அதிகாரம் என்பது சபாநாயகருக்கு உள்ளது. அதை பயன்படுத்தி ஆளுநர் உரை இல்லாமலேயே தமிழக சட்டப்பேரவையை கூட்டத்தொடரை கூட்டி தமிழக அரசினுடைய உரையை ஆளுநர் உரையை படிக்கலாமா என்பது தொடர்பாகவும் தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது. அந்த வகையில ஆளுநருடைய முதல் கூட்டத்தொடர் என்பது ஆளுநர் உரையோடு தொடங்குகிறதா அல்லது ஆளுநர் இல்லாமலேயே உரை என்பது நிகழ்த்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக ஆலோசித்து வருகிறது. பொங்கலுக்கு முன்னதாக 2 நிகழ்வுகள் இருக்கிறது. குறிப்பாக 7, 8ஆம் தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில கூட்டத்தொடரை பொங்கலுக்கு முன்னதாக நடத்தலாமா அல்லது பொங்கலுக்கு பிறகு நடத்தலாமா என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தமிழக அரசின் சார்பாகவும் தமிழக சட்டப்பேரவை செயலகத்தின் மூலமாகவும் அதிகாரப்பூர்வமான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.